இதில் வந்து டெசிபிள் குறைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2xன்றதில் வச்சிடுங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டெப்த் ஆஃப் ஃபீல்டு கொடுக்கும். மியூசிக்கில் நிறைய பீட்ஸ் இருக்கும். அந்த பீட்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி இப்போ நான் நிறைய கிளிப்ஸ் எடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு அப்படி செட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தீம்னு ஒன்று இருக்கும். அந்த தீமை கிளிக் பண்ணி ஒவ்வொரு தீமாக வச்சு பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு வந்திருக்கும் வீடியோ. How heavy is that? Light work with the bass on the track, on my face to the back like I'm taking a slap. I need a drink but it's straight from the tap. வணக்கம் கைஸ், நான் உங்கள் எடிட்டர் சிவா. திருப்பி ஒரு எடிட்டிங் பற்றின வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எடிட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஒரு சின்ன டிப்ஸு, அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஆப்ஸு, அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரியில் 12 மணிக்கு உட்காந்துருக்கிறேன். டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இந்த 5 ஆப் இருந்தால் போதும் ஒரு குட்டி படமே எடுத்துடலாம், லோ பட்ஜெட் படமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ முழுக்க விளாக்ஸ் எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் ஆப்பு இன்னொன்று லாஸ்ட்டில் ரெட்மி மொபைல் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பக்காவான டிப்ஸ் சொல்ல போகிறேன். இவங்களுக்காச்சும் அந்த ஆப் வேணும், ஆனால் உங்களுக்குலாம் அந்த ஆப் எதுவுமே தேவையில்லை, பக்காவாக எடிட் பண்ணி மொபைலே கொடுத்துரும். அது என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க சரியா? லாஸ்ட்டில் போய் பார்க்கக்கூடாது உடனே. நான் ரெட்மியில் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து அவ்வளோக்கு அட்வான்ஸ்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டிக்டாக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்காகவும். ஓகே, நம்ம நேரத்தை கடத்தாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கையில் மொபைல் ஒன்று வச்சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா, அந்த ஆப் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆப் வந்து ஹைக்யூ ரெக்கார்டர். இந்த ஆப் எப்படின்னா நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, தூரத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்குதுன்னா அந்த சவுண்டு நமக்கு தேவையில்லை, ரொம்ப கடுப்பாகுது அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து டெசிபிள் குறைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை வந்து மைனஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த சவுண்ட்ஸை வந்து டோட்டலாகவே கட் பண்ணிவிடும். அதனால தான் நான் இந்த இது யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இந்த இதில் வந்து நிறைய ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிஜமாக சொல்ல போனால் காலேஜ் படிக்கிறப்போ மூவிக்கு டப்பிங் பண்ணதே இந்த மாதிரி ஆப்பில் வச்சு தான். இப்போ இந்த வாய்ஸ் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த ஆப்பில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நானே ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது நீங்கள் இப்போ கண்கூட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பிளாக் அப்புறம் ஷார்ட் ஃபிலிம், இதுக்கு வந்து முக்கியமானது வந்து நம்மளோட கேமரா தான். நம்ம கேமரா வந்து ஸ்டெபிலைசராக இருக்கணும், நல்லா கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம். கிளாரிட்டி வந்து இப்போவே சொல்லிடுறேன், உங்களோட ஃபோனை பொறுத்து தான். ஆனால் ஸ்டெபிலைசேஷன் வந்து பக்காவாக பண்ணலாம். அது என்னதுன்னா கூகுள் கேமரான்னு ஒன்று இருக்குது, ஆனால் ப்ளே ஸ்டோரில் கிடையாது. அது என்ன விவகாரன்றது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் கூகுள் கேமரா வந்து பக்காவாக இருக்கும், நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் பர்சனல் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட மொபைலில் 2x 4x அதுக்கப்புறம் 6x 10x வரைக்குமே இருக்கும். இந்த 2xன்றதில் வச்சிடுங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டெப்த் ஆஃப் ஃபீல்டு கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து இருக்கிறப்போ லைட்டாக ஒரு ஷேக் கொடுத்தீங்கனாலே பக்காவாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கேமரா லெவலுக்கு லுக் கொடுக்கும். நான் இப்போ பர்சனலாக போக்கோ எக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ரெட்மி மொபைல் இந்த தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுலேயே இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ ரெட்மி நோட் 9 அந்த சீரீஸ்லாம், ஏன்னா நான் மற்ற ஃபோன் யூஸ் பண்ணது கிடையாது, அதனால தான் நான் ரெட்மின்னு சொல்கிறேன். அந்த இதில் வந்து அந்த 2x ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபுட்டேஜ் நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் நார்மலாக எடுக்கிறதுக்கும் 2x எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க சரியா? அப்போ தான் மற்றவங்களுக்கும் நம்பிக்கை தன்மையாக இருக்கும். இன்னொன்று, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, விளாக் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல சீன் மாட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நிறைய கிளிப்ஸ் எடுங்க. நிறைய கிளிப்ஸ் எடுத்து அதை மியூசிக் வச்சு எடிட் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்தாமல் போயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால் எவ்வளோக்குள்ள நீங்கள் அடிச்சு தீட்ட முடியுமோ. இப்போ தான் ஸ்டோரேஜ்லாம் பயங்கரமாக இருக்குது, 64 GB அதுக்கப்புறம் 128 அப்படின்னு நிறையா வந்துருச்சு. அதனால் வீடியோ எடுக்கிறதுனால நம்ம மொபைல் எதுவும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ கிளிப்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ கிளிப்ஸ் எடுங்க. ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து நிறைய ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எக்கச்சக்கமாக இப்போலாம் வீடியோஸ் டுட்டோரியல்ஸ்னு நிறைய இருக்குது. நம்ம எடிட் பண்ணுறதுக்கு அஸ் யூஷுவல் விஎன் ஆப் இருக்க பைமீன் அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து எடிட் பண்ணுறப்போ எஃபெக்ட்ஸ் எல்லாம் அடுத்து தீட்டாதீங்க. எஃபெக்ட்ஸ் வந்து அவ்வளோக்கு ப்ரொஃபஷனலாக எடுத்து கொடுக்காது. ஒரு மியூசிக்கில் நிறைய பீட்ஸ் இருக்கும், அந்த பீட்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி இப்போ நான் நிறைய கிளிப்ஸ் எடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு அப்படி செட் பண்ணி பாருங்கள். விஎன் ஆப்லேயும் அதோட வேவ்லாம் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்காதீங்க, மியூசிக்கில் இருக்கிற அந்த வேவ்ஸை பாருங்கள். அது எப்படி வேவ் வந்து இப்படி மேலே போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு கட்டு வைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேவ் வந்து இப்படி போயிருந்துச்சுன்னா அங்கே ஒரு கட்டு வைங்க, வேறு வீடியோவை போடுங்க. அப்படி இல்லைன்னா ஜம்ப் கட் வைங்க. ஜம்ப் கட்னா எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக மாற்றணும், பார்க்குறதுக்கு நல்லா மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பீட் கிட்ட ஒரு கட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தள்ளி கட்டு வச்சுட்டு, சென்டரில் ஒரு கிளிப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து தூக்கிட்டு அந்த வீடியோ இந்த வீடியோ ரெண்டையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. பார்க்குறப்போ ஒரு ஜம்ப் கட்டு மாதிரி தெரியும், டைனாமிக்காக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதுதான் ஜம்ப் கட்டுன்னு சொல்லுவாங்க.
இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு வீடியோ நீங்கள் அப்படியே போகிறது பார்க்குறதுக்கும் இப்படி கட்டாய் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு கைன் மாஸ்டர் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட தாரக மந்திரம் என்னதுன்னா, நம்ம எதில் எடிட் பண்ணுறது முக்கியம் இல்லை, அவுட்புட் எப்படி வருது அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் வரப்போகிற ஒவ்வொரு எடிட்டர்ஸ்க்கும் ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எதில் பண்ணுறதுன்னு யார் என்ன கேட்க போகிறா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் எப்படி வருது அதுதான் நமக்கு. அதுக்கப்புறம் சினிமாட்டிக் ஷாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஒரு நல்ல மியூசிக் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 70% எடிட்டிங்னா அதில் வந்து 30% ஃபில் பண்ணுறது வந்து அந்த மியூசிக் தான். நல்ல மியூசிக்கும் உங்களோட எடிட்டிங்கும் சேர்ந்தா மட்டும் தான் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் மியூசிக்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆடியோ லைப்ரரி இருக்குது, அதுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க. யூடியூப்லேயே ஒரு ஆடியோ லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அதில் இருக்கிறது எல்லாமே நான் காப்பிரைட் மியூசிக்ஸு சாங்ஸ் தான் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட் கிளைம் வராது, ஸ்ட்ரைக் வராது, அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது நிறைய பேர் தெரியல எங்கே இருக்குதுன்றது தெரியல, அதனால் அவங்களுக்காக சொல்கிறேன். இன்னொன்று நிறைய பேர் வந்து போன வாட்டி நம்ம எடிட்டிங் டாஸ்க் வச்சிருந்தோம்ல, அதில் வந்து ஜாயின் பண்ண முடியல ப்ரோ, இப்போ தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன், அடுத்து எப்போ டாஸ்க்லாம் வைப்பீங்க அப்படின்றீங்க. நீங்கள் எப்போ வேணாலும் என்ன வீடியோ வேணாலும் பண்ணுங்கள். அதை நான் பார்க்கணும்னு நினச்சேன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டு என்னை டேக் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்ப்பேன். இன்னொன்று மொபைல் எடிட்டர்ஸ், அவங்களுக்கு வந்து நான் ஒரு சின்னது ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னா, ரொம்ப நாள் வந்து மொபைலே இருக்கணும்னு நினைக்காதீங்க, டக்குன்னு பிசிக்கு ஸ்விட்ச் ஆகுங்க. கஷ்டம் தான், நம்ம சூழ்நிலை அப்படிலாம் இருக்காது. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் முன்னேறணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து பிசிக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபோனில் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க வந்து கேமராவுக்கு போக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கணும், நம்ம லைஃப் இதில் தான் போக போகுது அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே சின்ன வயசுலேயே கற்றுக்கோங்க. சின்ன வயசில் எல்லாமே கற்றுக்கிட்டா தான் போக போக ஈஸியாக இருக்கும். ஒரு 20 வயசுக்குள்ளே நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது கேமராமேனாக இருந்தாலும் சரி, எடிட்டராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலுமே சரி, எந்த வேலையாக இருந்தாலுமே சரி, சீக்கிரமாகவே கற்றுக்குங்க. லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க, தேடிக்கிட்டே இருங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம லைஃப்னு ஆகிடுச்சுன்னா அதுக்காக ஓடத்தான் செய்யணும். ஸோ வந்து சோர்ந்து போகாதீங்க. மோட்டிவேட்லாம் பேசுகிறேன்னு நம்ம வீடியோட லாஸ்ட்டாக சொல்ல போகிறது என்னதுன்னா, அந்த எம்ஐ மொபைல்காரங்களுக்கு அதை சொல்லியிருந்தேன்ல, அது என்னதுன்னா, உங்களோட கேமராவில் போயிட்டு ஸ்லோ மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு இல்லைன்னா உங்கள் ரிலேஷன் யாராவது நடக்கிறத வந்து அந்த ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுங்க. அதை 120 fps எடுங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து உங்கள் கேலரியில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு தீம்னு ஒன்று இருக்கும். அந்த தீமை கிளிக் பண்ணி ஒவ்வொரு தீமாக வச்சு பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு வந்திருக்கும் வீடியோ. How heavy is that? Light work with the bass on the track, on my face to the back like I'm taking a slap. I need a drink but it's straight from the tap. And I'm hating the slack, couple miles run around like the hate. நம்மள என்ன பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் வந்து இப்போ வந்து எம்ஐ மொபைல்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யாரோட ஒரு மொபைலில் நான் ட்ரை பண்ணேன், ஆனால் அதில் வந்து வரல. என்னோட போக்கோ X2லையும் இருக்குது, ரெட்மி நோட் 7 ப்ரோலையும் இருக்குது. சப்போஸ் உங்கள் மொபைல் இருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவே போய் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது பெரிய விஷயமே கிடையாது. சும்மா நடந்து போகிறத ஒரு ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுக்கிறோம், அதை டக்குன்னு எடிட் பண்ணுறோம், சாங் மாற்றுறதுக்கு. ஏன்னா இப்போ அதுலேயே அந்த ஆப்ஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது ஆமாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு பெர்ஃபெக்டாக சாங்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா VNல போட்டு கூட எடுங்க. VNல போட்டு அந்த வீடியோ வச்சுட்டு கீழே அதுக்கு தகுந்த மாதிரி சாங் வச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வரப்போகிற லைக்கை வச்சு தான் நான் அடுத்து இதை வீடியோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்க முடியும். ஏன்னா எல்லா யூடியூபருமே நினைக்கிறது தான், எது வியூஸ் அதிகமாக போகுதோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் பண்ணணும். நான் போன வாட்டி மியூசிக் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன், அதுக்கு நான் எதிர்பார்த்த லெவலுக்கு வரவே இல்லை. இட்ஸ் ஓகே, போனது போட்டும் பரவாயில்ல. இதுக்கு மேலே நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க, ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தொடர்ந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறது தான். இந்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், எனக்கு தெரிஞ்சது வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நம்ம எல்லாத்துக்குமே ரீச் ஆகிற மாதிரி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோவே போட்டலாம், இதுக்கு தனித்தனியாக சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இதில் ஒரு டிப்ஸாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னதில் ஒன்றாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இதில் ஒரு டிப்ஸாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, வழக்கம் போல் நம்ம வீடியோவான லாஸ்ட் எடிட்டிங் வீடியோவில் போட்ட டாப் 5 கமெண்ட்ஸை வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த கமெண்ட்ஸ் வந்து எடிட்டிங் வீடியோஸு, அதுக்கப்புறம் இந்த உட்காந்து பேசுகிற வீடியோஸ், இதில் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா மற்றது வந்து அன்பிளான்டாக நடக்கிறது, அதனால அதை மன்னிச்சு விட்டுருங்க. டாப் 5 கமெண்ட் சொல்லிடுவேன். அது மாதிரி லாஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் பற்றி பேசி இந்த வீடியோவில் டாப் 5 கமெண்ட்டை வந்து நான் படிக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பிரசன்னா லோகேஷ் அப்படின்றவர் பண்ணியிருந்தாரு. இந்த கமெண்ட் வந்து நிறைய பேத்துக்காக நான் பதில் சொல்ல போகிறேன். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, லாஸ்ட் டாஸ்க் அப்போ எனக்கு ஒரு தயக்கமாக இருந்தது ப்ரோ, எல்லாருமே மொபைல் டெஸ்ட் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க, நம்ம அதில் வந்துருவோமா அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். அதனால் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணால் தான் நமக்கு வரும். அப்புறம் அவரே சொல்லியிருந்தாரு, தயக்கம் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொண்டுரும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. பரவாயில்ல, அவரே உணர்ந்திருக்காரு. ஏன்னா நம்ம வந்து நல்லா பண்ணுறோமா, நம்மளை எல்லாத்துக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்மளை பிடிக்காதவங்க நம்மளை சுற்றி 10 பேர் இருந்தாலும் நம்மளை பிடிச்சவங்க உலகத்தில் 1000 பேர் இருக்கிறாங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து வீடியோ பண்ணிங்கன்னா அது எனக்கு டேக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். டாப் 5 கமெண்ட்டில் செகண்டாக பார்க்க போகிறது வந்து காசிராஜன்றவர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களை யாராச்சும் அவமானப்படுத்திருக்காங்களா, உங்கள் முன்னாடி கெத்தா வாழணும்னு நினச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு.
அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அவமானப்படுத்திருக்காங்க. எனக்கு வந்து எடிட்டிங்கே பண்ண தெரியாது, எனக்கு வந்து எடிட்டிங் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ நீங்கள் கொடுக்குற ஆதரவை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க முன்னாடி கெத்தாக வாழணுன்ற நினைக்கிறத விட அவங்கக்கிட்ட வந்து நானும் இப்போ ஒரு எடிட்டராக இருக்கேன், என் எடிட்டிங்கை பார்க்குறவங்களும் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு சந்தோஷப்பட்டுக்குவேன். அவங்களும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. டாப் 5 கமெண்ட்டில் 3வது கமெண்ட் பார்க்க போகிறது யாரோடதுன்னா ஷாலு ரிஷா. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, என் லைஃப்பில் இதெல்லாம் இன்னும் சாதிக்கணும் என்று நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன சிவா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. என் லைஃப்பில் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நான் இன்னும் எதையுமே இன்னும் சாதிக்கலை. என் லைஃப்பில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு வாட்டியாச்சும் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணிடணும். அந்த ஆசை வந்து என் மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு எடிட்டராக இருக்கிறோம், ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதான ஒரு குறிக்கோளாக இருக்கும். ஒவ்வொரு படம் பார்க்கும்போதுமே இதெல்லாம் அப்படி பண்ணியிருப்பாங்களா, இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு தேட்டர்லாம் உட்காரப்போ நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நம்மளும் ஒரு மூவிக்கு எடிட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுக்காக நான் நிறைய இன்னும் கற்றுக்கணும், நிறைய உழைக்கணும். இதெல்லாம் பத்தாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் எனக்கு சாதிக்கணும்னு நினைக்கிறது படம் பண்ணணும். அது ஒன்று தான். நல்ல கொஸ்டின் இது. டாப் 5 கமெண்ட்டாக 4வது கமெண்ட் யாரோடது அப்படின்னா மிஸ்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவர் வந்து கேட்டிருக்காரு, ப்ரோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வீடியோஸ் எடிட் பண்ண யார்கிட்டயாச்சும் எடிட் பண்ண சான்ஸ் கேட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த செகண்டில் நீங்கள் என்ன நினச்சிங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் இதுவும் நடந்திருக்குதே. அப்போதைக்கு ரொம்ப தெரியாது தான், ஆனால் அதை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும்ல. அந்த சான்ஸ் வந்து எனக்கு நிறைய கிடைக்காம போயிருக்குது. நான் வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த செகண்டில் என்ன தோணும்னா, மற்ற வீடியோஸ் பண்ணும்போது இவனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வரணும். ஏன்னா நம்ம லவ் பண்ணுற பொண்ணு வந்து விட்டுட்டு போயிடுச்சுன்னா முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி தான் இது. ஏன்னா பேஷன் வந்து லவ்வுக்கும் மேலே தான் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு என்னோடய பேஷன் என்னோடய எடிட்டிங் மட்டும்தான். அதனால் அதை வந்து ஒருத்தவங்க இக்னோர் பண்ணுறப்போ கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காண்டி நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும்டா சிவா, இன்னும் நிறைய பண்ணணும்டா, அவங்க வந்து உன்னை தேடி வரணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் நினச்சிருக்கேன். அவ்வளோதான். டாப் 5 கமெண்ட்ஸில் 5வதாக இருக்கிற கமெண்ட் வந்து யார் பண்ணியிருக்கா அப்படின்னா இமேஜின் இம்மு அவர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அண்ணா நீங்கள் பண்ண ஃபஸ்ட்டு ஜாப் பற்றி சொல்லுங்கண்ணா அப்படின்றாங்க. நான் வந்து என்ன ஒரு குறிக்கோள் இருந்ததுன்னா, பண்ண எடிட்டிங் வேலை தான் பண்ணுவேன், இல்லைனா நான் வேலையாக பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது வந்து டிவி சேனல் தான் ஒர்க் பண்ணேன். நான் என்னோடய ஃபஸ்ட் எடிட்டில் சொல்லியிருப்பேன். டிவி சேனலில் வந்து எடிட்டர், அதுக்கப்புறம் இந்த ஷெடியூல் பண்ணுவாங்க, இந்த டயத்துக்கு இந்த மூவி வரணும், இந்த ஆட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே டேரெக்டாக இதுதான் நம்ம சரத்தனா சேனலில் தான் டேரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. எனக்கு வந்து வேறு வேலை தெரியாது, வேறு வேலை எனக்கு பண்ணவும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம முழுக்க நம்மளோட உடல், பொருள், ஆவி அனைத்தையுமே இதுக்கு வந்து அர்ப்பணிச்சுட்டு இன்னொரு வேலைக்கு போகணுன்றதுல எனக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. ஆனால் அந்த ஒரு கட்டத்துக்கு ஒரு நாள் தள்ளப்பட்டேன். அது என்னன்றத ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் இதில் என்னன்றதை நான் சொல்கிறேன். எடிட்டிங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு அது நடந்தது. இதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னை பற்றியாக இருக்கலாம், இதை பற்றி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் வந்து பதில் சொல்லக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸில் எனக்கு பிடிச்ச 5 கமெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அடுத்த எடிட்டிங் வீடியோவில் மென்ஷன் பண்ணி அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தயவு செஞ்சு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராச்சும் எடிட்டர் ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாராச்சும் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். I have a dream, that's all I need. I'll make it happen with some work and belief. Know what I want, so I'll take it on. I've made mistakes, but mistakes make you strong. Let's break it down for a minute. I want the crown, I'm gon' get it. You hear me loud, man, I'm winning. Yeah, Charlie Sheen will be grinning.